ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 9 சென்டில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவை டு பொள்ளாச்சி ஹைவேங்க, கோவில்பாளையங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஹைவேக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9.5 சென்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க. டோட்டலாக 2 போர்ஷனாக அமைஞ்ச வீடுங்க. 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்ச பில்டிங் ஏரியாங்க. வடக்கு வாசல் வீடுங்க. டோட்டலாக 2 ஃபேமிலி குடியிருக்கலாங்க. பெரிய ஃபேமிலியே பார்த்திங்கன்னா 2 ஃபேமிலி குடியிருக்கலாம். நிறையா இடம் இருக்குங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த வீட்டுக்கு வர வழித்தடம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வழித்தடம் தாங்க. பெரிய ஒரு வாகனம் வர அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வழித்தடங்க. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி போகிற ஹைவேங்க. அந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு ரொம்ப பக்கங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்டுக்கு உள்ளே போகிறேங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா போனோன்னே பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி போனோன்னே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாசலுங்க. 2 கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்காங்க. டோட்டலாக 2 போர்ஷன் இருக்குங்க. இதில் 2 போர்ஷனுமே நீங்கள் தனித்தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மொத்தமாக யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை நீங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் குடியிருந்துட்டு இன்னொரு போர்ஷன் நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு விட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ளே போகிறேங்க. வீட்டுக்குள்ளே முன்னாடி போகணுன்னு ஒரு ஹாலுங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க வித் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. ஹால்லையும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து சமையல் ரூம் போகிறேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ரூமாக வேணாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு பார்த்திங்கன்னா இது ஒரு சமையல் ரூமுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க. சிங்க் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. பக்கத்தில் இன்னொரு சின்ன ஒரு ரூம் வருதுங்க. இது நீங்கள் பூஜை அறையாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு போர்ஷனை பற்றி பார்க்கலாங்க. நல்ல மெயினான ஏரியாவில் அமைஞ்ச வீடுங்க. ஹைவேக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாக அமைஞ்ச வீடுங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொரு போர்ஷனுங்க. இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி போகணுன்னு பெரிய ஒரு ஹாலுங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் வருதுங்க. மேலே கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் ஒரு போர்ஷன் காமிச்சிருப்பேங்க. அதுக்கு போகிற வழிங்க. இது நீங்கள் தனித்தனியாக வேணாலும் இந்த டோர் லாக் பண்ணி நீங்கள் தனித்தனியாக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் தனித்தனியாக போர்ஷனாக யூஸ் பண்ணுறனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து சமையல் ரூமுங்க. ஒரு டைனிங் இருக்குங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே ஒட்டி நீட்டாக வச்சுருக்காங்க. சிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 போர்ஷனாக இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. தனித்தனி போர்ஷனாக அமைஞ்சிருக்குங்க. ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், டைனிங் எல்லாமே இருக்குங்க. நிறைய இட வசதி இருக்குங்க. இந்த வீட்டுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்ட மரம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாமரம், கொய்யா மரம், தென்னை மரம் 2 இருக்குங்க. ஒரு சின்ன கார்டன் மரம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதிலேயே ஒரு போர் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கும் தனியாக கேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த வழியாக கூட நீங்கள் தனியாக வந்துக்கலாங்க. பெரிய ஒரு மாமரம் இருக்குங்க. உள்ள வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர் இருக்குங்க. தனியாக பூசருக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கார்டனாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாங்க. தனியாக பார்த்தீங்கன்னா போர்வெல் போட்டிருக்காங்க. 3 ஃபேஸ் லைனும் இருக்குங்க. ஸோ நீங்கள் இதை வச்சு நீங்கள் சின்ன ஒரு விவசாயம் மாதிரி கூட பண்ணலாங்க. இந்த வீட்டுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டின்ட்டு பார்த்தீங்கன்னா தனியாக போர் போட்டிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க. தண்ணீர் வசதி பார்த்திங்கன்னா தீராத தண்ணிங்க. அதாவது போரில் பார்த்திங்கன்னா தீராத தண்ணி இருக்குங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா கார்டனுக்கு தனியாக ஒரு போர் இருக்குங்க. வீட்டுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு போர் இருக்குங்க. தண்ணீர் வசதி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுலேருந்து மேலே போகிறேங்க. மாடிக்கு மேலே போகிறேங்க. ஸோ நல்ல மெயினான ஏரியாவில் அமைஞ்ச வீடுங்க.
வீடும் பார்த்தீங்கன்னா 2 ஃபேமிலி குடியிருக்கிற மாதிரி பெரிய ஒரு வீடு தாங்க. நீங்கள் வீடு ப்ளஸ் கார்டனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் நிறைய பேர் வீடு ப்ளஸ் கார்டன் சிம்பிளாக ஒருத்தவங்க தேடிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாமே சூட்டபிள் ஆகுங்க இந்த வீடு. பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா வீடு இருக்குங்க. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி ஹைவேங்க இது. ஸோ ரொம்ப ரொம்ப பக்கங்க. இந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க ஹைவேக்கு. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 சென்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க. ஸோ இந்த வீட்டோட இடத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 1,10,00,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.